நேற்று முந்தநாள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்கால தூண்களாகிய இந்த இளைஞர்கள் தொடர்பாக பெருமையாக பேசிக்கொள்வதற்கு பல செய்திகள் வழியாக இருந்தன. இந்த உயர்தர பரீட்சையில் எப்படியெல்லாம் இந்த இளைஞர்கள் சாதித்தார்கள் என்கின்ற செய்திகள் வழியாக இருந்தன. ஆனால் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் குறித்து வந்திருக்கக்கூடிய சில செய்திகள் மனதை சங்கடப்படுத்துகின்றன, பார்ப்பவர்களினுடைய ஈரற்குலையை நடுங்கச் செய்கின்றன. உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்களினுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய பல சம்பவங்கள் இந்த ஓரிரு தினங்களுக்குள்ளே நடந்திருக்கின்றது. சம்பவங்களுக்கு வருவோம். ஏஎல் உயர்தர பரீட்சையில் 3A சித்தி, அதுவும் கணித பிரிவில் 3A சித்தி பெற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவன் ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். 19 வயது 18 வயது நிரம்பிய அவர்களை சிறுவர்கள் என்று சொல்லுவதா இளைஞர்கள் என்று சொல்லுவதா தெரியவில்லை, முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் அதிவேகமாக சென்று அந்த இருவரும் மரணமடைந்திருக்கின்றார்கள். விபத்தில் பலியாக இருக்கின்றார்கள். விளையாட்டு போட்டியில் ஏற்பட்ட மோதல் காரணமாக 15 வயதுடைய மாணவன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். 18 வயது நிரம்பிய மாணவி கிஷாலினியை காணவில்லை. செய்திகளை பாருங்கள் எப்படி இருக்கின்றது என்று. இது இன்று நேற்று இந்த 2 தினங்களுக்குள் இடம்பெற்ற சம்பவங்கள். மேலதிக விவரங்களை பார்க்கலாம். நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உயர்தர பெறுபவர்களால் மகிழ்ச்சி அடைந்து போயிருந்த இந்த கல்வி சமூகத்தை பெரும் சோகத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்ற சம்பவம் யாழ்ப்பாணம் இணுவில் தெற்கு அந்த இடத்தை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட உயர்தர பரீட்சையிலே இந்த முறை கணித பிரிவில் 3A சித்திகளை பெற்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருந்த மாணவராகிய லவன் அக்ஷயன் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். அவர் அண்மையில் வெளியாகிய 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சார்பாக தோற்றி யாழ் மாவட்ட ரீதியில் 24வது இடத்தை பிடித்து சாதித்த ஒரு மாணவர். இதை விதி என்று சொல்லுவதா, சதி என்று சொல்லுவதா, அல்லது இறைவனுடைய சூழ்ச்சி என்று சொல்லுவதா, இதில் யாரை பழிகோருவது என்று கூட சொல்ல முடியாமல் இருக்கின்றது. இந்த 3A என்கின்ற அந்த பெறுபேற்றினுடைய மகிழ்ச்சியை அவனுடைய குடும்பமோ அல்லது அவனோ அனுபவிக்காமல் அந்த மாணவன் மரணமடைந்திருக்கின்றார் என்பது பெருத்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்த செய்தி, முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் நேற்று இரவு ஏற்பட்ட விபத்திலே 2 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த விபத்து காட்சிகளை கண்களால் பார்க்க முடியாதவாறு இருக்கின்றது. அவர்கள் சென்ற அதிநவீன மோட்டார் சைக்கிள் சிதறிய நிலையில் சின்ன பின்னமாக சிதைந்த நிலையிலே காணப்படுகின்றது. அந்த மோட்டார் சைக்கிள்களை வாங்கி கொடுத்தவர்களை பிழை சொல்லுவதா, அல்லது அவர்களுடைய அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டிய விதத்தை குற்றம் சொல்லுவதா, அல்லது அந்த சிச்சுவேஷன் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை குற்றம் சொல்லுவதா, என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. ஆனால் 18 19 வயது நிரம்பிய 2 உயிர்கள் அநியாயமாக போய்விட்டன. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியில் தர்மபுரம் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் நேற்று நடந்த விபத்தில் சிக்கி 2 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். நேற்று இரவுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. கிளிநொச்சி பரந்தன் 10ஆம் வீதியால் சென்று கொண்டிருந்த மோட்டார் கிரேண்டர் வாகனத்தின் மீது பின்னால் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மோதியே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. பாருங்கள், பின்னால் சென்றவர்கள் மோதி இருக்கின்றார்கள். மோதி இந்த விபத்திலே இருவரும் பலியாக இருக்கின்றார்கள். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி பயணித்த 2 இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். கிளிநொச்சியைச் சேர்ந்த ஜெரின் கனிஸ்டன் வயது 19, தியாகராசா விக்னேஸ்வரன் வயது 18 ஆகிய இருவரும் தான் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உயிரிழந்த 2 இளைஞர்களினுடைய உடலங்களும் பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையிலே வைக்கப்பட்டிருந்து பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அடுத்த செய்தி, லுணுகம்வெஹர மத்தள பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியின் போது இடம்பெற்ற கைகலப்பு காரணமாக
15 வயதுடைய மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி பாடசாலை விளையாட்டுப் போட்டியினுடைய இடைவேளையின் பொழுது சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. பாருங்கள், 11ஆம் வகுப்பிலே கல்வி பயில்கின்ற மாணவர்கள், இந்த 11ஆம் தரத்தில் கல்வி பயில்கின்ற இந்த 15 வயதுடைய மாணவனுக்கும் 10ஆம் தரத்தில் கல்வி பயில்கின்ற 14 வயதுடைய மாணவனுக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் தான் இதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. இதன் பின்னர் அந்த வாய்த்தர்க்கத்திற்கு பிறகு அது கைகலப்பாக மாறிய நிலையில் அங்கிருந்த ஆசிரியர்கள் தலையிட்டு மோதலை கட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள். பாடசாலை முடிந்து வீடு திரும்பிய 15 வயதுடைய மாணவன் திடீரென வாந்தி எடுத்ததோடு உடல் நல குறைபாட்டிற்கு உள்ளாகி இருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் தலையில் அடி விழுந்திருக்கின்றது போல இருக்கின்றது. இதன் போது பெற்றோர் வினவியிருக்கின்றார்கள். இதனால் பாடசாலையில் தான் தவறி விழுந்ததாக அந்த மாணவன் பொய் கூறியிருக்கின்றார். பாருங்கள் மாணவர்களே, நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வது கூட பரவாயில்லை, ஆனால் அதற்கு பிறகு கூறுகின்றீர்கள் பாருங்கள் ஒரு பொய் என்று, அது எவ்வளவு தூரத்திற்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பதனை பாருங்கள். உடனடியாக அவர் லுணுகம்பெகர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததனால் மேலதிக சிகிச்சைக்காக ஹம்பாந்தோட்டை மாவட்ட வைத்தியசாலைக்கும் பின்னர் அங்கிருந்து காலி கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டிருந்தார். அங்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் மாணவனின் மூளையினுள் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருந்தது. அவருக்கு அவசர அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அத்தோடு மோதலில் ஈடுபட்ட மற்றைய மாணவனும் லுணுகம்பெகர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வெளியேறிய பின்னர் மத்தள போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் திஸ்ஸ மஹராம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். தற்போது மாணவன் உயிரிழந்துள்ள நிலையில் மத்தள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். விசாரணைகள் முன்னெடுக்கப்படும், ஆனால் மாணவனின் உயிர் மீண்டும் வருமா? அடுத்த செய்தி, ஒரு 18 வயது நிரம்பிய மாணவி கிஷாலினி என்கின்ற மாணவியை காணவில்லை. கந்தப்பளை அல்மாகிரமேண்ட் பகுதியைச் சேர்ந்தவர் இந்த 18 வயதுடைய கிஷாலினி கடந்த 31ஆம் தேதி முதல் காணாமல் போயிருக்கின்றார். இவருடைய அங்க அடையாளங்கள் மற்றும் அவருடைய விவரங்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவரை கண்டால் தொலைபேசி இலக்கங்கள் தந்திருக்கின்றார்கள். அந்த இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஹைபோரஸ்ட் போலீஸ் நிலையத்திற்கும் இது தொடர்பாக விவரங்களை வழங்கலாம். இந்த விடயம் தொடர்பாக, இந்த மாணவி காணாமல் போனமை தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த மாணவியை கண்டுபிடிப்பதற்கு பொதுமக்களினுடைய உதவி கூறப்பட்டிருக்கின்றது. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் இளைஞர்களாக இருப்பீர்களாக இருந்தால் தயவு செய்து உங்களிடம் நான் முன்வைக்கின்ற கோரிக்கை, இந்த வாழ்க்கை உங்களுடையது மட்டுமல்ல, உங்களை நம்பி உங்களோடு இருப்பவர்களினுடையதும் தான். அதனை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஒரு நிமிட தவறான முடிவு உங்களுடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றிவிடும். ஒரு நிமிட கோபம் உங்களுடைய வாழ்க்கையை உங்களிடமிருந்து பிரித்து சென்றுவிடும். அதனை மனதில் கொள்ளுங்கள். தயவு செய்து எதிர்காலத்தை சிந்தித்து உங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கை என்பது நீளமானது அல்ல. அது எவ்வளவு நீளமானதாக இருந்தாலும் அதனுடைய நீளம் முக்கியமானதல்ல, அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழுகின்ற அந்த அர்த்தம்தான் முக்கியமானது. பாருங்கள், இன்றைய சம்பவத்தில் 2 இளைஞர்களினுடைய உயிர்கள் அநியாயமாக பலியாகி இருக்கின்றது. ஒரு உயர்தர மாணவர், 3A சித்திகளை பெற்ற மாணவர் உடல்நலக் குறைவால் மரணமடைந்திருக்கின்றார். அவர் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் 3A என்கின்ற அந்த சித்திகளை பெற்று மரணமடைந்திருக்கின்றார். ஒரு புறம் அது பெற்றவர்களுக்கு வேதனையான ஒரு விடயம். நிச்சயமாக அவருடைய சிரித்த முகம் நாளைக்கு அவர்களுடைய நினைவாக மாறிவிடும். எப்பொழுதும் அந்த முகத்தினுடைய அந்த வேதனை மிக்க பகுதி அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு ஒரு சிறிய அர்த்தம் இருப்பதாக எனக்கு தோன்றுகின்றது. ஆனால் இந்த வீதியில் மரணமடைந்த இந்த 18-19 வயது மாணவர்களினுடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள். அவர்கள் ஏஎல் எழுதினார்களா, ஏஎல் பரீட்சையை எழுதிவிட்டார்களா என்பது கூட தெரியாது. அவர்களுடைய பெற்றோர்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். அவர்களுடைய இந்த குடும்பத்தினுடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள். ஆகவே இது போன்ற அநியாய மரணங்கள், தேவையில்லாத மரணங்கள், துரும் மரணங்கள், இவற்றிலிருந்து உங்களை நிச்சயமாக உங்களுடைய விவேகம் உங்களை காப்பாற்றி கொள்ளும். இளமை வேக துடிப்பு கொண்டது, ஆனால் அந்த வேகம் விபரீதத்தில் கொண்டு போய் உங்களை முடித்துவிடும். ஆகையினால் உங்களுக்கு நிச்சயமாக விவேகமும் தேவை. அந்த விவேகத்தோடு செயற்பட்டு கொள்ளுங்கள்.
நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.